வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. எனக்கு சின்ன வயசு ஞாபகத்தில் ஒரு திருவிழாவில் ஒரு சாமியை எல்லைக்கட்டு வைப்பாங்க, ஓடி வருவார். அந்த சாமியை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. காத்தவராயன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாமி பேர். எங்கள் ஊரில் அப்போ ரொம்ப குக்கிராமம். அந்த கிராமத்தில் கூழ் ஊற்றுறதுனா ஃபுல் ஊருமே அன்றைக்கி தான் கூழ் ஊற்றுவாங்க. அம்மனுக்கும் அன்றைக்கி தான் கூழ் ஊற்றுவாங்கங்க. இப்போ நகர்ப்புறங்கள் மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கு தனித்தனியாக ஊற்றிக்கிறது, அப்புறம் அம்மாவுக்கு ஒரு தனியாக ஊற்றுறது, அது மாதிரிலாம் கிடையாதுங்க. அப்போது நாளைக்கு கூழ் ஊற்ற போகிறாங்கன்னா இன்றைக்கே எல்லார் வீடுங்களையும் சுத்தபத்தமாக கழுவி தொடச்சி எல்லாம் பண்ணி அந்த அம்மா கூழ் செஞ்சு வச்சுருவாங்க நைட்டே. மறுநாள் தான் அந்த கருவாட்டு குழம்பு, அந்த மாவு இடித்து வைக்கிறது, அப்புறம் அந்த முருங்கைக்கீரை எல்லாமே மறுநாள் செஞ்சுவாங்க. செஞ்சுட்டு படைப்பாங்க, கோயிலையும் போய் படைப்பாங்க. படைச்சிட்டு நைட்டு சாமி அம்மா நைட்டு ஊர்வலம் வரும். அதுவும் நம்ம துணி துவைப்பாங்க பார்த்திங்களா, அவங்க அந்த வண்ணாமூடு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அவங்க வீட்டிலேருந்து தான் அந்த அம்மா வருவாங்க. அந்த மாதிரி அலங்காரம் பண்ணி அங்கேருந்து தான் வரும் அந்த அம்மா. அவங்களுக்கு பிறந்த வீடுன்ற மாதிரி அது. அதனால் அம்மா அங்கேருந்து தான் வருவாங்க. அப்புறம் நைட்டு கூத்து நடக்குங்க. பயங்கரமாக நல்லா அந்த கூத்து மேடை இதுக்குன்னே செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த ஊருங்களில். ஊரே கூத்து பார்க்க உட்காந்து பார்ப்பாங்கங்க. அவங்கவுங்க வீட்டிலேருந்து பாய் கொண்டு போயிடுவாங்க. உட்காந்து எவ்வளோ தூரம்னாலும் உட்காந்து பார்த்துட்டு விடிஞ்சு தான் எழுந்து வருவாங்க. அந்த மாதிரி திருவிழா நடக்கும். அப்படி அந்த திருவிழாவில் மதியம் ஒரு மணிக்குங்க காத்தவராயன் அப்படின்னு ஒரு சாமி வெளியே விடுவாங்கங்க. அவர் எப்படி இருப்பாருனாங்க, முண்டாசு கட்டிக்கிட்டு, கருப்பு கலர் முண்டாசு, தலைவிரி கோலம், அந்த ஜடாமுடி, அந்த மீசை பெருசாக வச்சுக்கிட்டு, அந்த வெட்டருவா, அப்படி பெரிய வெட்டருவா வச்சுக்கிட்டு, கால் ஃபுல்லாக சலங்கை கட்டிக்கிட்டு ஓடும் பாருங்கள். 1 மணிக்கு நல்ல உச்சி வெயில் 1 மணிக்கு அந்த சாமியை கோயிலேருந்து திறந்து விடுவாங்க. அந்த வேஷம் போடுறவங்களேங்க நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்கிறவங்களாம் பார்த்து தான் போடுவாங்க. அவங்களுக்கு போட்டு விட்டாங்கன்னா 1 மணிக்கு அந்த கோழியை வாயில் கடிச்சிட்டு ஓடினாருன்னா வச்சுங்களேன், அந்த ஊர் முழுக்குமே எல்லை கட்டிட்டு அந்த தெய்வம் அப்படி ஓடி வரும். அது முன்னாடியே மோளம் அடிச்சுக்கிட்டே ஓடுவாங்க. அந்த செல்னு அந்த சலங்கை தான் சத்தம் கேட்குங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அப்போ டைம் தான் தெரியாது பார்த்தீங்களா, எல்லாம் பசங்கள்லாம் குட்டி பசங்களாம் திருவிழாவுக்கு விளையாடின்னு இருப்பாங்க வெளியே. காத்தவராயன் சாமி வரப்போகிறாருன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாருங்க, அவ்வளோதான். ஓடுறான்னு எல்லா குட்டீஸும் யார் வீடு திறந்துருக்குதோ உள்ளே போய் கதவு சாத்திப்பாங்க. எல்லாம் குடுன்னு இவங்க வீட்டு உள்ளே தான் இவங்க ஓடணுன்றதுலாம் கிடையாது பயத்தில். அப்படி ஒரு பயம். எதுக்கு அப்படி பயந்தோன்னு அப்போ தெரியல. ஆனால் இப்போ நினைக்கும் போது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குங்க. அப்போது அந்த காத்தவராயன் சாமினா அப்படி ஒரு பயம். அந்த மேலே தாளத்தோடு அந்த சலங்கை சத்தம் மட்டும் தான் கேட்கும் எங்களுக்கு. முகத்தை கூட நாங்கள் பார்க்க மாட்டோம், சாமி முகத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி இருக்கும். அவர் இந்த காவல் தெய்வங்க. முனீஸ்வரன், கருப்புசாமி, அந்த மாதிரியான தெய்வங்கள். அவரும் ஒரு காவல் தெய்வங்க. ரொம்ப அழகாக அற்புதமாக